ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நானும் ரெகுலராக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலைங்க. மைண்ட் கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. மாமாவுக்கும் குட்டி பையனுக்கும் ஒரு 10 நாளாகவே உடம்பு சரியில்லாத இருந்துச்சுங்க. அதனால் வீடியோலாம் எடுத்து வச்ச வீடியோவை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆயிடுச்சுங்க. நானும் ரெகுலராக ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோனாச்சு போகணுன்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. இந்த வீடியோ பொங்கலுக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணப்போ எடுத்த வீடியோங்க. இன்னும் வீடெல்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இப்படி இருக்கிற வீட்டை பொங்கலுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாமா உடம்பு சரியில்லாத போனத்தில் இருந்துங்க காட்டில் தண்ணி கட்டுறது, வெங்காயம் காட்டில் பில்லு இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வேலை டெய்லியும் போயிட்டே இருக்கிறதுங்க. அதுக்கு நடுவாண்ட குழந்தைங்களையும் பார்க்கறதுனாலங்க வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துக்கிட்டு வீடு க்ளீன் பண்ணுறது தைப்பொங்கலுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தாங்க பண்ணியிருந்தேன். இந்த வீடியோங்க சனிக்கிழமை எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு. குட்டி பையன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தாங்கனாவே அவங்கள வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுலேயும் எங்கள் குட்டி பையனை வச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அவன் அம்மா வீட்டுக்கு போன டைம் பெட்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிங்க காலையிலேயே பெட்ரூமுக்கு வந்தாச்சு. மேலே என்னதான் பொருள் கிடக்கணும் தெரிலங்க. எந்த பொருளாக இருந்தாலும் சரி மேலே ஆகும்னு சொல்லி தூக்கி தூக்கி மேலே வச்சிடுறது. அது அந்தந்த இடத்துல களைச்சி களைச்சி அப்படியே இருக்கிறது, எடுக்கிறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தாங்க இருக்குது. காலையில் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஆனால் க்ளீன் பண்ண ரொம்பவே டயர்டாயிடுச்சு. மேலே இருக்கிற பொருள் ஒவ்வொன்றா கீழே எடுத்து போட்டுங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாமாவோட ஷர்ட்லாம் சைடில் செவுத்துலங்க ஆணி அடித்து மாட்டியிருப்பேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டு பெட்ஷீட்டு இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சிடலான்னு சொல்லிங்க அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். மேலே இந்த கண்ணன் ராதே ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்து வீட்டை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிங்க இந்த வேலையில் இறங்கிட்டேன். காட்டில் வேலை இருந்துச்சுன்னா வீட்டு வேலை அப்படியே நின்று போயிடுதுங்க. காட்டு வேலை பார்க்குறது, வீட்டுக்கு சமைக்கிறது, ஆடு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இப்படியே ரொம்ப வீட்டில் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுலேயுமே குழந்தைங்க இருக்கிறப்ப குழந்தைங்களையும் பார்க்கணுங்கிறப்ப இது மாதிரி ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட்லாம் காட்டு வேலையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. வீட்டு வேலை மட்டும் பார்க்கறதுனால வீட்டை அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பேன். இப்போலாம் வீட்டை க்ளீன் பண்ணனாவே இது மாதிரி ஏதாவது நோம்பி டைமில் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. காட்டுக்கு மருந்தடிக்க யூஸ் பண்ணுற பவர் மிஷின்லேருந்து எல்லாமே இந்த ரூமில் தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் கல்யாணம் முடிஞ்சப்போ வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தாங்க வாங்கி வச்சுருப்போம். ஆனால் இப்போ காடெல்லாம் வெள்ளாமல் வைக்கிறதுனாலங்க காட்டுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அந்த பொருள் எல்லாமே வீட்டுக்குள்ளே போட்டு வீடே அடைஞ்சி போயிடுச்சு. இதுக்கு நடுவாண்ட குழந்தைங்க வேறு சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. வீடு க்ளீன் பண்ணும் போதுங்க வீடியோ எடுக்க சொல்லி பாப்பாட்ட தான் மொபைல் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் பார்த்தா என்னென்ன வீடியோ எடுத்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. இந்த வீடியோ எல்லாமே பாப்பா எடுத்த வீடியோ. அந்த கல்யாணம் ராதை ஃபோட்டோ இருந்துச்சு இல்லைங்களா, அது எங்கள் கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணதுங்க. அது இன்னும் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக மேலே மாட்டி வச்சுருந்தோம். இது காலண்ட்ராட் இருக்குங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காளுங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்து வெளியே வச்சுட்டுங்க பெட்டு மேலே இருந்த மெத்தையை சுருட்டி கொண்டு போய் வெளியே போட்டாச்சு. 2-3 பொருள் வீட்டிலேருந்து வெளியே எடுத்து வைக்கவுமே, ரூம்பை விட்டு வெளியே எடுத்து வைக்கவுமே அந்த இடம் பார்த்தா அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வெறும் ரூம்பாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு சொல்லிட்டு இந்த பீரோ சந்திலங்க அவ்வளோ குப்பையாக இருந்துச்சுங்க. டெய்லியுமே வீடு கூட்டும் போது சீமார் விட்டு தாங்க கூட்டுவேன். இருந்தாலுமே அந்த சந்தில் ரொம்ப அந்த சீமார் பூதாத சந்தலெல்லாம் பார்த்தோன்னா நல்லா குப்பையாக இருந்துச்சு. அதெல்லாம் இந்த டீப் க்ளீன் பண்ணுறப்ப தாங்க நம்ம வீடு இவ்வளோ குப்பையாவா இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. ஜன்னல் எந்நேரம் பார்த்தாலும் எங்கள் வீட்டில் ஓப்பனாக தாங்க இருக்கும். சுற்றி காடு இருக்கிறதுனாலங்க காற்றடிச்சிட்டு வந்தாவே உள்ளே ஃபுல்லாக மண் வந்துடுது. அடியில் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் காணாத இருக்கிற பொருள் எல்லாமே இப்போ கிடச்சிரும். ஏன்னா அந்த சந்திலெல்லாம் நம்ம தேடி இருக்கிற பொருளெல்லாம் சிக்கவே சிக்காதுங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா பெட்டு கடியில் பீரோ கடியிலன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் தாங்க கிடக்கும்.
ஒரு வழியாங்க பீரோவை கஷ்டப்பட்டு நகர்த்திங்க பின்னாடி இருக்கிற அட்டூரல் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சு விட்டு சுத்தம் பண்ணிட்டு பீரோ வந்து ஓரமாக எடுத்து வச்சதுக்கப்புறங்க செல்ஃப் மேலே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து பெட்டுக்கட்டில் மேலே வந்து போட்டாச்சுங்க. ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட மனசே வருது இல்லைங்க, வச்சிருந்தா ஆகும்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி மேலே போட்டுறது. அந்த பொருள் எல்லாமே மேலே ஃபுல்லாக அடைச்சி போய் இருக்குங்க. இன்னைக்கு எந்தெந்த பொருள் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதெல்லாம் தூக்கி இருந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இந்த கட் அவுட் வந்து எங்கள் கல்யாணத்தப்ப அடித்த கட் அவுட்டுங்க. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கட் அவுட்டையும் ஊற்றி வச்சு கொண்டாந்து மேலே போட்டாச்சுங்க. இது வருஷம் வருஷம் வீடு க்ளீன் பண்ணும்போது பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கல்யாணங்கிறது வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதுவும் இந்த கட் அவுட்டு பார்க்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வந்து மாமாட்ட விரிச்சு கட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். மாமா இப்போ தான் காட்டுக்கு போயிட்டுங்க வீட்டுக்கு வந்து வந்தாங்க. வந்ததான் வந்து கட் அவுட்டு விரிச்சு கட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் மாமா வந்து இந்த ஃபேன் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், அது வந்து உனக்கு எட்டாதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் வயிறு குவான்னு கத்த ஆரம்பிச்சிச்சுங்க. பயங்கரமாக பசி எடுத்துருச்சு. சரி சீக்கிரமாக ஏதாவது சாதம் செய்யணும்னு சொல்லிங்க நைட்டே சுண்டல் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அப்புறம் சுண்டல் சாதம் செஞ்சுட்டுங்க கொஞ்சமாக சுண்டல் வந்து தாளித்து வச்சுருந்தேன். அதுவுமே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறங்க வீடு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கே நிஜமாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீடாத அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. மேலே கீழேன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போடலான்னு சொல்லிங்க ஒரு 10 நிமிஷம் படுத்துங்க. நல்ல செம்ம தூக்கம். 2 மணி நேரம் மட்டும் எந்திரிக்கே முடியலங்க. ஒவ்வொரு பொருளும் நெகத்தி வச்சு எல்லாமே சுத்தம் பண்ணுறதுனால பயங்கர டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து வெளியே கொண்டு போய் ஹாலில் வச்சிடலான்னு சொல்லிட்டு மாமா வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, பிடிக்கவே இல்லை. மறுபடியும் அடுத்த நாளே எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ளேயே எடுத்து வைங்க, வெளியே இருந்த ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மாமாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சிட்டாங்க அடுத்த நாள். அதுக்கப்புறம் பாப்பா தம்பி எல்லாமே கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்துங்க ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலேங்க ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். எல்லாமே துவைச்சி போட்டு அதுக்கப்புறம் சமையல் ரூமில் இருக்கிற சாமானத்தில் எடுத்து போட்டு சுத்தமாக கழுவிடலான்னு சொல்லிங்க அதுதாங்க எடுத்து வச்சிட்டு இருந்தேன். குட்டி பையன் குட்டி பாப்பா எல்லாம் சும்மா வீட்டுக்குள்ளே சவுண்டு போட்டுட்டு ஒரே விளையாட்டுங்க. சரி அவங்ககிட்ட சாமானத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வைங்கடான்னு சொன்னேன். ஒவ்வொருத்தையாக போயிட்டு சாமானத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிட்டு இருந்தாங்க. பெட்ஷீட்லாம் இன்றைக்கி அலசி போட்டலான்னு சொல்லிங்க பெட்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டு வச்சுங்க. குட்டி பையனுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்னா ரொம்ப பிடிக்குங்க. அவனுக்கு ஒரு மாதிரி வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சது வெக்கம் வந்துருச்சாட்டிருக்கு. அவன் மட்டுக்கு வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருந்தான். பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. பாப்பா 2 பேருமே எனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கா மூடு வரணுங்க, அப்போ தான் வேலை வந்து செய்வாங்க. நாமளா சொன்னோம் அப்படின்னா கூட செய்ய மாட்டாங்க. நானுமே அவ்வளோக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அவங்களோட பொருளை எடுத்து அந்தந்த இடத்துல வச்சாங்கன்னாவே போதும் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் துவைச்சி காய வச்சதுக்கு அப்புறங்க பெரிய பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் பெரிய பாத்திரத்தெல்லாம் கழுவுறது கூட கஷ்டமே இல்லைங்க. அந்த குட்டி குட்டி பாத்திரத்தை கழுவுறதுக்கு தான் ரொம்பவே லேட் ஆகும். ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ துணின்னு சொல்லிட்டு அவ்வளோ துணிங்க. இங்கெல்லாம் துணி காயுது. மெத்த மேலே வந்து பெட்ஷீட் வந்து துவைச்சி காய வச்சாச்சு. அதையுமே அந்த சோபா பெட்ஷீட்டை மட்டும் ஊற வச்சுருக்கேங்க. இங்கே வந்து சாமானத்தை விலைக்கு கழுவி வச்சா இந்த குட்டி பையன் வந்து அது மேலே ஏறி உட்காந்துட்டு செம்மையாக வாண்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு பெரிய கட்டில் வழியாக பெரிய சாமானம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அந்த சாமானம்லாம் இன்னொரு கட்டில் எடுத்து வச்சுருந்தேன். இந்த குட்டி பையன் மேலே ஏறிங்க நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் கழுவுன சாமானத்தில் கீழே தள்ளி விடவும் எடுத்து வைக்கவுங்கிற மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பாத்திரம் எல்லாம் விளக்க உட்காரும் போதுங்க ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு 7-7:30 ஆயிடுச்சுங்க. இருக்கிற வீட்டில் இருக்கிற சாமானமே எல்லாமே எடுத்து போட்டு கழுவிக்கிறதுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி விறுவிறுன்னு போயிடுச்சு. பைப்பில் திரிவிட்டு கழுவணும் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லிங்க போர் தண்ணி வந்து போட்டு விட்டுட்டு அதே பைப்கிட்டே உட்காந்து கழுவிட்டு இருந்தேன். இருட்டுக்கட்ட பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கையெல்லாம் விறுவிறுன்னு ஆயிடுச்சுங்க. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. ஒரு மாதிரி காய்ச்சக்குளிர் வர மாதிரியே இருந்துச்சுங்க. இருந்தாலுமே எல்லா சாமானத்தையும் நீ கழுவி முடிச்சு அவங்கன்னு சொல்லிங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு எல்லாமே கழுவிட்டு இருந்தேன். அதுலேயுமே இந்த குத்து விளக்கெல்லாம் கழுவுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. அது எல்லாமே எடுத்து கொண்டு வந்து போட்டாச்சுங்க.
மேலே இருக்கிற சாமானத்தை ஃபுல்லாக எடுத்து கீழே போடுவோம். குட்டி பையனுக்கும் பாப்பாவுக்கும் அவங்க பார்க்காத சாமானம்லாம் ஏதாவது இருந்துச்சுனாங்க அதை எடுத்து வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமாக அந்த இடியாப்பம் புளி இல்லைங்களா, அந்த பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு விளாண்டாங்க பாருங்க. அதில் இருக்கிற நெட்டு ஃபுல்லாக கழட்டி விட்டாளுங்க. எங்கே போச்சுனே தெரிலங்க. இப்போ பண்டிகைலாம் முடிஞ்சு இப்போ இன்னும் ஒரு வாரம் கூட ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் புளியறத மட்டுங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் போதுங்க உடனே எடுத்து வச்சுக்கிறாங்க. சாமானம் கழுவ எங்கிருந்தா வரும்னு தெரிலங்க. குட்டி குட்டி சாமானம் அவ்வளோ இருந்துச்சு. கழுவும் போதே நிஜமாலுமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்குடா இவ்வளோ சாமானம், புழங்கத்தக்கன்னு இருந்தால் போதுமேங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இது எல்லாமே கழுவி முடிச்சதுக்கப்புறங்க நல்லா 2 சீலை போட்டுங்க சாமானம் தெரியாத மாதிரி போத்தி வச்சிட்டோம் அப்படின்னா சாமானத்தில் வந்து கொஞ்சம் கூட குப்பைப்படவே படாதுங்க. மணி ஒரு 7-7:30 மேலே ஆயிடுச்சு. இப்போ தாங்க எல்லா சாமானத்தையுமே விலை கழுவி முடிச்சுட்டு குளிச்சுட்டு குட்டி பையன்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்து உட்காந்துச்சு. காலையிலேருந்து வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இவனை தூக்கி வச்சு கொஞ்சவே இல்லை, ஒரு மாதிரி பொசுக்குன்னு போயிடுச்சு. அவன் பாட்டி ஜாலியாக அவன் விளாண்டுட்டு இருந்தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, இடியாப்பம் புளியத்தை வச்சுட்டு விளாண்டுருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் அது என்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பண்ணுற பாடு அளவே இல்லைங்க, அது மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் வெளியே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இருட்டு கட்டினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த எல்லா சாமானத்தையும் நடையில் வந்து வச்சாச்சு. மறுபடியும் காலையில் ஒரு டைம் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் கிடந்துச்சு அப்படின்னா நல்லா ஈரம் காஞ்சு போயிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வந்து மேலே கமுத்திடலாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரும் சமைக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு சமைக்கிற வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாக மாப்பு ஒன்றுங்க, அது எல்லாமே நாளைக்கு தான் பண்ணணும். இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்ங்க.